இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பாருங்கள், இந்த வசனத்தின் பின்பகுதி அழகாக சொல்லுகிறது. நீதிமான் செய்கிற அந்த ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா, அதுக்கு பதில் வரக்கூடியதா இருக்கும் என்று வேதம் தெளிவாகவே சொல்லுகிறது. அதற்கு கீழாக அடுத்த வசனத்தை பார்க்கும்போது எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. எலியா நம்மை போல் ஒரு பாடுள்ள மனிதனாம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது, ஜெபிக்கும் பொழுது வல்லமையான காரியங்கள் நடக்கிறது, ஜெபிக்கும் பொழுது அத்தனை விதமான ஒரு அசைவை அந்த பகுதியில் நீங்கள் எலியா குறித்து பார்க்கும் பொழுது நாம் வாசிக்க முடியும். கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எலியாவை குறித்து நம்மை போல் பாடுள்ள மனிதனா, அந்த மனிதனுடைய ஊக்கமான ஜெபம். கர்த்தர் கேட்டு மழை பெய்யணும்னு சொன்னா மழை பெய்யுது, மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யாதபடி இயற்கை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார்? நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து ஊக்கமாக ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது அதில் மிகுந்த பலன் உண்டு, அதற்கு பிரதிபலன் உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. டிஎல் மூடி, இந்த வல்லமையான ஊழியக்காரர் அமெரிக்காவை அசைத்துக் கொண்டிருந்த நாட்கள் அது. அவர் கொஞ்சம் சரீர பலவீனம் வந்த உடனே இங்கிலாந்து தேசத்துக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் என்று அவர் திட்டம் பண்ணி 1872 ஜூன் மாதத்துல போகிறார். அங்கு போய் ஓய்வு எடுக்கும் போது ஒரு கூட்டத்துல பேசுறாரு. கூட்டத்துல பேசும்போது அங்கு ஒரு போதகர் வந்திருக்கிறார். தியோஸ்பிளஸ் லெஸ்லிங்கிற போதகர் தனது ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார். ஒரு நாள் வரணும், நீங்க செய்தி கொடுக்கணும், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி காலையிலையும் சாயங்காலமும் கொடுக்கணும். இவர் அங்க போன பிறகுதான் தெரிந்த அந்த சர்ச்ல அங்க பனிக்கட்டி மாதிரி எந்த அசைவும் இல்லாம ஜனங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு உயிர் மீட்சி இல்ல, வல்லமை இல்ல, ஒரு அசைவு இல்ல, பிரசனம் இல்ல. இவர் பிரசங்கம் பண்ணே இவரால முடியல. என்ன பண்ண தெரியாம வந்துட்டோமா, ரெஸ்ட் எடுக்கத்தானே இங்கிலாந்துக்கு வந்தவங்க போய் இப்படி மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி சரி வாக்கு கொடுத்துட்டோம், சாயங்கால கூட்டத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. மாலை கூட்டத்துக்கு வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. அந்த சபையை சேர்ந்த ஒரு சகோதரி படுக்கையில இருக்கிறாங்க. படுக்கையில வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது அந்த சகோதரன் அந்த காலையில ஆராதனைக்கு வரும்போது வீட்டுக்கு போய் சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய சபையில டிஎல் மூடின்னு சொல்லி அமெரிக்கால இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கித்தாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா பல ஆண்டுகளா படுக்கையில இருக்கிற அந்த சகோதரி, டிஎல் மூடி எங்கள் சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணணும், எங்க சபையில ஒரு எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டிஎல் மூடியுடைய ஊழியத்தை அமெரிக்காவுடைய அந்த ஊழியத்தெல்லாம் செய்தித்தாள் மூலம் நன்று அறிந்தபடினால அந்த எழுப்புதல் எங்க தேசத்துல வரணும், எங்க சபையில வரணும்னு இவங்க ஊக்கமா ஜெபித்ததும் என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் டிஎல் மூடி நான் என்னுடைய சபைக்கு கொண்டு வந்துட்டான்னு ஒரே சந்தோஷம். அதோடு மட்டுமல்ல, அந்த சகோதரர் சொல்றாரு, இன்னைக்கு ஈவினிங் அவர் வர்றேன்னு இருக்காரு அப்படின்றதும் உடனே இது ஃபாஸ்டிங் போட்டுச்சு, மத்தியானம் எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் ஜெபத்திலே இருப்பேன். படுக்கையில தான் இருக்கிறாங்க. தன்னுடைய சுகத்துக்காக அல்ல, தான் நடந்து எல்லாம் செய்யணும்ட்டு இல்ல, என் சபையில ஒரு எழுப்புதல் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த படுக்கையிலே ஃபாஸ்டிங்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத நிலைமையில தான் டிஎல் மூடி சரி வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம செய்தியை கொடுத்துட்டு நம்ம ஓய்வு எடுக்க தான் வந்து தேவையில்லாத வேலை, சரி ஏதோ இந்த மெசேஜ் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. வந்து உள்ள நுழைஞ்ச உடனே அங்க உள்ள சூழ்நிலையே வேற. தேவனுடைய பிரசன்னம் இறங்க ஆரம்பிச்சிருச்சுது, தேவனுடைய வார்த்தை வல்லமே வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல அத்தனை பேரும் முடிவு ஜெபத்துல எழுந்து ஒப்பு கொடுத்தாங்களாம். அவங்களுக்குள்ள ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. காரணம் அந்த ஒரு சகோதரியுடைய ஊக்கமான ஜெபம். அதே நேரத்துல இடத்துல என்னாச்சு, டிஎல் மூடி 10 நாட்கள் தொடர்ந்து அந்த சபையில கூட்டத்தை நடத்தினாராம். அந்த போதகர் கேட்டுக்கொண்டார். அந்த எழுப்புதல் உண்டானதுல 10 நாள் மீட்டிங் நடக்குது. எல்லாரும் வாழ்க்கையும் மாறிடுச்சுது. 400 வெளியே உள்ளவங்க ஜனங்க வந்து புது ஆத்மாக்களை சபையில சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல மற்ற ஸ்காட்லாந்து, அயர்லாந்து அந்த பகுதியில் உள்ள இடத்துக்கெல்லாம் டிஎல் மூடிக்கு அழைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. போற இடத்துல 20,000 30,000 பேருண்டு ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வந்து கர்த்தர் பக்கம் திரும்பினாங்களாம். சிறு பிள்ளைகள் கூட்டத்திலாம் 14,000 பேர் ஒரு நேரம் ஒரு இடத்துல வந்திருந்தாங்களாம். அதே மாதிரி ஒரு 30 இயர்ஸ் வரை அன்னைக்கு ஏற்படுத்தின எழுப்புதலின் தாக்கம் தொடர்ந்து கொண்டிருந்ததாக வரலாறு சொல்லுகிறது.
ஒரு படுக்கையில் இருந்த ஒரு பெண்ணுடைய ஜெபம் கர்த்தர் கேட்டு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசுடைய அன்பு கரை புரண்டு ஓட முடியாது உதவியா இருந்துச்சு. ஏன் நமக்கு செய்ய மாட்டாரு? நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவர் அப்பா, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற அந்த நாளிலும் பல ஆண்டுகளா நான் ஜெபிக்கிறேன், பல நாட்களா ஜெபிக்கிறேன், எந்த ஒரு பதிலும் தெரியல, ஒரு உள்ளங்கை மேகம் கூட தெரியலன்னு அங்கலாய்க்கிற பிள்ளைகள் செய்தி கேட்கலாம். அந்த ஜெபம் வீண் போவதில்லைப்பா. நிச்சயமாகவே ஜெபம் சாவதில்லை. அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள பிள்ளைகள் வந்து தொடர்ந்து ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோப்பா, ஜெபித்திருக்கிறாங்களோ அவைகளுக்கெல்லாம் பதில் வரட்டும். தைரியத்தை விட்டு விடாதபடி, நம்பிக்கை விட்டு விடாதபடி, விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்க உதவி செய்யும். அந்த ஜெபாவி ஊற்றப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சபைகளிலும் எழுப்புதல் அக்கினி பற்றி எறியட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. பிரதிபலனை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். ஜெபத்தை மட்டும் நிறுத்திவிட வேண்டாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.